தூங்கி எழுந்த அப்புறமும் டயர்டாக இருந்திருக்கா? உங்கள் டு டூ லிஸ்ட்டை பார்த்தாலே டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சலுப்பாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் லேசி இல்லை, யூ மைட் பி பர்ன்ட் அவுட். நானும் ஒரு டைமில் பர்ன்ட் அவுட்னா வெக்கேஷன் போனால் சரியாயிடும், கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணால் சரியாயிடும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த 5 சிம்பிள் ஹேபிட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ கெட் பேக் மை எனர்ஜி. அண்ட் நம்பர் 5 மேட் த பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். பர்ன் அவுட்னா ரொம்ப ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை. சம்டைம்ஸ் இட்ஸ் பிகாஸ் வி ஆர் நாட் ரெக்கவரிங் ப்ராப்பர்லி. நம்ம ஃபோனை டெய்லி சார்ஜ் போடுறோம், ஆனால் நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கு ரெக்கவரி கொடுக்க மறந்துடுறோம். ஸோ டுடே லெட்ஸ் டாக் அபவுட் 5 சிம்பிள் ஹேபிட்ஸ் தட் ஜென்யூன்லி ஹெல்ப் மீ. நம்பர் 1, பிரெயின் டம்ப். மார்னிங் இல்லைனா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 minutes மைண்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. பெண்டிங் டாஸ்க், ரேண்டம் தாட்ஸ், எவ்ரி திங். மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்ன் அவுட் ஒர்க்னால வராது. இட்ஸ் பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு யோசிக்கிறதுலேருந்து பிரேக் கிடைக்காததுனால தான் அது நடக்குது. ரைட்டிங் திங்ஸ் டவுன் கிரியேட்ஸ் மென்டல் ஸ்பேஸ். நம்பர் 2, பவுண்ட்ரிஸ். எஸ்பெஷலி அஸ் விமன் நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க், கிட்ஸ், எவ்ரி ஒன் நீட்ஸ் சம்திங் ஃப்ரம் அஸ். இங்கே பர்ன் அவுட் எப்படி ஆகும்னா, நம்மளை தவிர எல்லாருக்குமே நம்ம எனர்ஜி ஆக்சஸில் இருக்கப்போ பார்க்கலாம், இன்னைக்கு முடியாது, கொஞ்சம் டைம் வேணும், இதெல்லாம் சொல்ல கற்றுக்கோங்க. இது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இட்ஸ் நெசசரி. நம்பர் 3, ஜென்டில் மூமெண்ட். பர்ன் அவுட் இருக்கும்போது இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மோட்டிவேஷன் இருக்காது. அண்ட் தட்ஸ் ஓகே, ஜஸ்ட் மூவ். ஒரு சின்ன வாக், ஃபியூ ஸ்ட்ரெச்சஸ், ஒரு சாங்க்கு டான்ஸ் பண்ணுங்க, அது போதும். மூமெண்ட் ஹெல்ப்ஸ் யுவர் பாடி ரிலீஸ் ஸ்ட்ரெஸ். நம்பர் 4, டிஜிட்டல் சன்செட். தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோ என்லெஸ் ஸ்க்ராலிங், நோ ரேண்டம் ரீல்ஸ், நோ செக்கிங் மெசேஜஸ். இந்த டே முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் தேவை. இல்லைனா உங்கள் பாடி ரெஸ்ட் மோடில் இருக்கும், உங்கள் மைண்ட் மட்டும் ஓடிட்டே இருக்கும். நம்பர் 5, and finally, the habit that changed everything for me, the micro joy habit. பர்ன் அவுட் நம்ம லைஃப்பை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மட்டும் பார்க்க வச்சிடும். ஹவுஸ் ஒர்க், டாஸ்க், டெட்லைன்ஸ், ரிப்பீட். ஸோ எவ்ரிடே ஃபைண்ட் ஒன் ஸ்மால் திங் தட் பிரிங்ஸ் யூ ஜாய். ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கிறது, இல்லை உங்கள் ஃபேவரட் சாங் கேட்குறது, இல்லை சன்செட் பார்க்குறது, இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கிறது. நத்திங் ப்ரொடக்டிவ், ஜஸ்ட் சம்திங் தட் ரிமைண்ட்ஸ் யூ லைஃப் isn't only about getting things done. இப்போ நீங்கள் பர்ன் அவுட்டாக இருக்கீங்கன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பிக் ஒன் ஹேபிட், ஒன்லி ஒன், ஸ்டார்ட் தேர். சின்ன சின்ன விஷயத்தை ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ ஓவர் த டைம் நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுல சேஞ்சஸ் பார்க்க முடியும். அண்ட் ரிமெம்பர், ரெஸ்ட் இஸ் நாட் சம்திங் யூ ஹாவ் டு earn, இட்ஸ் a necessity. At the growth space, we believe self-improvement shouldn't feel like punishment. If this video helped you, subscribe and join us for more conversations like these. See you in the next one. Bye.